ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள், ஜோதிட பலன்கள். நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரம் ஆயில்யம். ஸ்ரீராமபிரான் வனவாசம் புறப்பட்டபோது உடன் சென்று பணிவிடை செய்வதையே கடமையாகக் கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான மனமுடையவர்களாக இருப்பீர்கள். கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பொலிவான தோற்றம் கொண்டிருப்பீர்கள். சமயோசியமாக நடந்து கொண்டு காரியம் சாதிப்பீர்கள். இனிமையாகப் பேசி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து விடுவீர்கள். நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்போதும் ஒரு கூட்டம் உங்களைச் சுற்றியிருக்கும். உடல் வலிமையும் மனோதிடமும் கொண்டிருப்பீர்கள். எதிர்காலத்தை கணிக்கும் திறமை பெற்றிருப்பீர்கள். மற்றவர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அடிக்கடி சலனப்படுவீர்கள். இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வீர்கள். அடிக்கொருதரம் எதையாவது சாப்பிட்டபடி இருப்பீர்கள். இளம் பருவத்திலேயே சுக்கிரதசை ஏற்படுவதால் உரிய நேரத்தில் திருமணம், குடும்ப வாழ்க்கை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள். பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். மனைவியை அதிகம் நேசிப்பீர்கள். பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தருவீர்கள். எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றில்லாமல் திட்டமிட்டுச் செயல்படுவீர்கள். சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ விரும்புவீர்கள். எந்தச் சூழ்நிலையிலும் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள். தவறு செய்தவர்களை தட்டிக் கேட்க தயங்க மாட்டீர்கள். இலக்கியம், விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள். மிமிக்ரி செய்யும் கலையை கைவரப் பெற்றிருப்பீர்கள். மற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகிய கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டிருப்பார்கள். எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளும் யுக்தி தெரிந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நல்ல பேச்சாற்றாலும் கல்வியறிவும் இருக்கும். சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். தங்களது இனிமையான பேச்சினால் கல்லையும் கரைய வைத்து விடுவார்கள். மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஒருங்கே பெற்றவர்கள். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறியும் வல்லமை பெற்றவர்கள். மற்றவர்களை நம்பமாட்டார்கள். எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து செயலாற்றுவார்கள். இயற்கையை அதிகம் நேசிப்பவர்கள். பயணங்களில் அதிக ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரே நேரத்தில் 2 காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். கல்வி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற வேட்கை இவர்களுக்குள் இருக்கும். சகல துறைகளையும் பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புத்திக்கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தொழில். பணிபுரியும் இடத்தில் நீதி தவறாமல் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள். மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்திலும் நடந்து கொள்ள மாட்டார்கள். மனதைரியம் கொண்டவர்கள். பலர் கல்லூரி பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடங்களில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள். அதிகாரமிக்க பதவிகளில் அமர்வார்கள். நிர்வாகத் திறமை கொண்டவர்களாக விளங்குவார்கள். மெக்கானிக்கல், பொறியியல் துறையில் வல்லவர்களாக இருப்பார்கள். பெட்ரோலியம், இரசாயனம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள். குடும்பம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே திருமண வாழ்க்கை அமைந்துவிடும். மனைவி, பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெற்றவர்கள் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள். ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி, வாகனம், பூமி அனைத்தையும் சேர்ப்பார்கள். வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வார்கள். ஆரோக்கியம். நுரையீரல், வயிறு, உணவுக் குழாய் மற்றும் குடலுக்கு இடையிலுள்ள ஜவ்வு, கல்லீரல், கணையம், ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். மூட்டு வலியும், கால்களில் வீக்கமும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் துணிவைக் கொண்டவர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் பண்டைய சாஸ்திரங்களில் அதற்கான ஆதாரம் ஏதுமில்லை. மற்றவர்கள் ஆலோசனையை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையேதான் செய்வார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடித்துவிட்டுத்தான் அமர்வார்கள். எதிரிகளைக் கண்டு அஞ்சாதவர்கள். நியாயத்தையும் தர்மத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இயற்கை விரும்பிகளாக இருப்பதால் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார்கள். இளவயதிலேயே திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையும்.
சிறுவயதில் வறுமையில் போராடினாலும் மத்தியம வயதில் யோகம் உண்டாகும். குடும்பத்தினரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்காக அதிக செலவுகள் செய்வார்கள். திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். வேலை செய்யும் இடத்தில் நேர்மை, நாணயம், விசுவாசத்துடன் நடந்து கொள்வார்கள். மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள். ஆடம்பர வாழ்வுக்கு ஆசைப்பட்டாலும் தவறிழைக்க மாட்டார்கள். நீண்ட ஆயுள் பலத்தை பெற்றவர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு புதனும் சந்திரனும் அதிபதிகள். இது கடக ராசியின் நட்சத்திரம். சமயோஜித புத்தி கொண்டவர்கள். இனிமையாக பேசுபவர்கள். நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர்கள். பிறரை எடை போடுவதில் வல்லவர்கள். சிறந்த அறிவாற்றலைக் கொண்டவர்கள். வாழ்வில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள். இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம். ஆயில்யம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி குரு. ஆயில்யம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் செயல்திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள். அதே நேரம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டீர்கள். மற்றவர்களின் நலனுக்காக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள். மென்மையாக பேசுவீர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அறிவுகூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஒரு தொழில்தான் என்றில்லாமல் பல தொழில்களிலும் சிறப்பான அனுபவம் கொண்டிருப்பீர்கள். தொழிலதிபராக இருந்தாலும் வேலை செய்யும் பணியாளர்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து அன்புடன் நடத்துவீர்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எந்தச் சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்டுச் செல்ல மாட்டீர்கள். வாழ்க்கையின் மத்திய பகுதியில் அனைத்து சுகபோகங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஆயில்யம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சனி. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள். அவர்களுடைய முதுமைப் பருவத்திலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். உங்களில் சிலர் காதலில் தோல்வி அடைந்திருப்பீர்கள். எப்போதும் எதையேனும் சிந்தித்தபடி இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதித்தும் காட்டுவீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் திறமை தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். இளம் வயதிலேயே குடும்பப் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். வறுமையிலும் செம்மையாக வாழ நினைப்பீர்கள். கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டு புழுங்குவீர்கள். மனைவி, பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீர்கள். உங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள். ஆயில்யம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சனி. மனதைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டிக் கேட்க தயங்க மாட்டீர்கள். சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செய்துவிடுவீர்கள். பிறகு அதை நினைத்து வருத்தப்படவும் செய்வீர்கள். எதையும் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். குடும்பத்தில் அனைவரையும் நேசிப்பீர்கள். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்ப பொறுப்புகளை மனைவி, பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு பட்டம் படாமல் ஒதுங்கியிருப்பீர்கள். பூஜை, புனஸ்காரங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள். அதே நேரம் கடவுள் நம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழிகளை காற்றில் பறக்க விட்டு விடுவீர்கள். இளமையில் பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். கஷ்டப்பட்டு முன்னேறுவீர்கள். அதனால் ஏழை எளியவர்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வீர்கள். சில நேரங்களில் அசட்டையின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை தவறவிடுவீர்கள். ஆனாலும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீர்கள். ஆயில்யம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி குரு. எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள்.
தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பழைமையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அதே நேரம் புதுமையையும் ஏற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். நமக்கு மற்றவர்கள் என்ன அறிவுரை சொல்வது என்று நினைப்பீர்கள். அதன் காரணமாக குடும்ப பெரியவர்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்வீர்கள். கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசுவீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து பலமுறை ஏமாற்றத்துக்கு ஆளாவீர்கள். படிப்பு காரணமாக பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரிடும். செலவுக்கு அஞ்ச மாட்டீர்கள் என்பதால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். தெய்வப் பணிகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தீயவர்களின் சகவாசத்தை தவிர்க்க விரும்புவீர்கள். வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன், நாகராஜன். அணிய வேண்டிய ரத்தினம் மரகதப் பச்சை. வழிபட வேண்டிய தலம் திருவெண்காடு, நாகர்கோவில் நாகராஜர்.